ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ப்ரோ ஃபினான்ஸ் யூடியூப் சேனல். இப்போ ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். இதில் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு லாஸ்ட்டாக ஸ்விங் ட்ரேட் எடுத்து பற்றி தான் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கோஃபோர்ஜ்ன்ற ஸ்டாக்கு, ஐடி செக்டார் பேஸ் பண்ண ஸ்டாக் தான் வந்துட்டு கோஃபோர்ஜ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போன மந்த்து ஸ்டார்டிங்கில் ஒரு ட்ரேட் எடுத்து க்ளோஸ் பண்ணியிருந்தோம். இந்த ட்ரேடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1:9 மேலே ரிஸ்க் ரிவார்டு வந்து கேப்சர் பண்ணியிருந்தோம். ஒரு மூவ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு ஒரு 15.9% மூவ் வந்துட்டு கேப்சர் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ட்ரேடில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி என்டர் பண்ணோம், இதோட ரிஸ்க் என்ன, என்ட்ரி பாயிண்ட் என்ன, டார்கெட் என்ன, ஸோ இது எல்லாமே தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல லேர்னிங் வீடியோவாகவே இருக்கும். நீங்கள் ஸ்விங் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் சரி, இல்லை புதுசாக ஸ்விங் ட்ரேடிங்னா என்னென்னு ஆரம்பிக்க போகிறீங்கனாலும் சரி, ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய லேர்னிங்காக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை வந்துட்டு நல்லா ஸ்கிப் பண்ணாமல் எல்லாத்தையும் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு லேர்னிங் ப்ராசஸாக இருக்கும். ஸோ ஆக்சுவலி இதுதான் என்னோடய ட்ரேட் செட்டப். இதை வந்துட்டு இது எப்படி நான் அனலைஸ் பண்ணன்றதை ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டாக் வந்துட்டு நான் என்ன ஃபஸ்ட்டு பார்த்தேன்றதுலேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்துட்டு ஒரு நல்ல பயங்கரமான அப் ட்ரெண்டு. ஓகேங்களா? ஸோ அங்கங்கே கரெக்ஷன் ஆகிருக்கு, திரும்ப அப் ட்ரெண்ட் கன்டினியூ ஆகிருக்கு. ஸோ கரெக்ஷன் ஆகிட்டு திரும்ப அப் ட்ரெண்ட் கன்டினியூ ஆகிட்டு இருக்கு. இதுதான் இதோட ஸ்டாக் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸோ இதில் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இதுதான் பார்க்குறேன். ஸோ என்னென்னா, நம்ம பேசிக்காக எதை வச்சு ட்ரேட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் பேட்டர்ன்ஸ் மட்டும்தான். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ட்ரெண்ட் லைன் ரெஸ்பெக்ட் பண்ணி தான் இந்த ஸ்டாக் மூவ் ஆகிட்டுன்றது தான் நமக்கு தெரியுது வீக்லி டைம் ஃப்ரேமில். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம் போய் பார்க்கும்போது இந்த இடத்துல எனக்கு ஒரு விஷயம் தெரியுது. என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கேண்டில் ஸ்டிக் ஸ்ட்ரக்சர்ஸில் ஃபெமிலியாரிட்டி இருந்துச்சுன்னா இதை வச்சு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்துட்டு என்னென்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா புல்லிஷ் என்கல்ஃபிங்னு சொல்லுவாங்க இந்த பர்டிகுலர் ஏரியாவை. ஸோ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பர்டிகுலர் செல்லிங் கேண்டில் இந்த பையிங் கேண்டில் பயங்கரமான பையிங் மொமெண்டம் வந்து என்கல்ஃப் பண்ணியிருக்கு. ஸோ இதை தான் வந்துட்டு புல்லிஷ் என்கல்ஃபிங்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் ஒரு இடத்துல நடக்குது அப்படின்னா, அதுவும் முக்கியமான ஒரு சப்போர்ட்டில் நடக்குது அப்படின்னா, மேக்ஸிமம் இந்த ஸ்டாக் வந்து இதுக்கப்புறம் ஒரு நல்ல அப்பும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் இந்த இண்டிகேஷன், இந்த புல்லிஷ் என்கல்ஃபிங்ன்ற இண்டிகேஷன் மூலமாக நமக்கு தெரிய வருது. ஸோ இதை நான் ஸ்பாட் பண்ண உடனே நான் இந்த ஸ்டாக் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஏன்னா இதுக்கப்புறம் ட்ரெண்டிங் மூமெண்ட் வரப்போகுது அப் சைடில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேசிக்காக ஸ்விங் ட்ரேடிங் பார்த்தீங்கனாலே பை பண்ணி செல் பண்ணுறதா தான் இருக்கும். அதாவது லோவர் ப்ரைஸ்க்கு பை பண்ணிட்டு ஹையர் ப்ரைஸுக்கு செல் பண்ணும். இதுதான் ஸ்விங் ட்ரேடிங். ஒரு 1 or 2 days ஆர் மினிமம் ஒரு 1 month, ஸோ இந்த மாதிரி ஹோல்டிங் டைம் மாறும். ஸோ இந்த ஸ்டாக் வந்துட்டு வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு என்னோட என்ட்ரி செட்டப்புக்காக நான் வெயிட் பண்ணேன். ஆக்சுவலி இந்த ஸ்டாக்கை வந்து எப்படி சூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ஸ்க்ரீனர் வச்சு தான். ஓகேங்களா? நம்மக்கிட்ட ஒரு ஸ்க்ரீனர் இருக்குது ஸ்விங் ட்ரேடிங்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் லிஸ்ட் ஆகும். ஆக்சுவலி எனக்கு ஸ்டாக் ஃபில்டர் ஆனது பார்த்திங்கன்னா May 24 தான். இந்த டே தான் வந்து ஃபில்டர் ஆச்சு. ஸோ இந்த விஷயத்தை பார்த்தோன்னே நான் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சிட்டேன். என் என்ட்ரி க்ரைட்டீரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ட்ரெண்டான மூவ்மெண்ட்டுக்கு அப்புறம், இந்த மாதிரி கண்டினியூஸாக ஒரு ட்ரெண்டிங் மூவ்க்கு அப்புறம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 19 days பார்த்திங்கன்னா ஒரு 20% மூவ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங் மூவ்மெண்ட்டுக்கு அப்புறம் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆர் புல் பேக்குன்னு சொல்லுவாங்க, இது நடக்கும். ஸோ நான் இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் லோவர் டைம் ஃப்ரேம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செட்டப் தெரியும். நான் இப்போ ஷோ பண்ணுறேன், உங்களுக்கு தெரியும். ஸோ 1 hourல போய் பார்க்கும்போது உங்களுக்கு பேட்டர்ன்ஸ் பற்றி ஒரு ஐடியா இருந்தாலோ, அதை பற்றி உங்களுக்கு ஸ்ட்ரக்சரில் ஒரு ட்ரேட் பண்ணியிருந்தீங்கனாலோ இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேனல் பேட்டர்ன் மாதிரி இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ட்ராப் பண்ணால் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இதில் என்னோடய ட்ரேட் பிளான் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்டு டவுன் ட்ரெண்ட் வந்து இப்படி ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அப் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த பாயிண்ட் வரைக்குமாவது டச் ஆகுன்றது தான் என்னோட இனிஷியல் ட்ரேட் பிளான். ஓகேவா? ஸோ இங்கேருந்து அப் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகுது, அட்லீஸ்ட் இதோட ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை வரைக்கும் போகும் அப்படின்றது தான் என்னோட இனிஷியல் ட்ரேட் பிளான். ஸோ அதுக்காக என்ட்ரி வந்துட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ என்னோடய என்ட்ரி எங்கே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரேக் அவுட் கேண்டில். ஸோ பிரேக் அவுட்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஒரு பையிங் மொமெண்டம் வரது தான் பிரேக் அவுட்னு சொல்லுவோம். ஒரு பேட்டர்ன்லேருந்து பிரேக் அவுட் ஆகிறது ஸ்ட்ரக்சர் தான் நம்ம பிரேக் அவுட்டுன்றது கன்ஃபர்மேஷனாக வச்சு நம்ம என்ட்ரி எடுப்போம். 15 minutes போனால் உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த கேண்டில் எக்ஸாக்ட்லி 5074 இதுதான் என்னோடய ஆவரேஜ் ப்ரைஸ், என்னோடய என்ட்ரி ப்ரைஸ். என்னோடய எஸ்எல் வந்து பார்த்திங்கன்னா 4990. ஸோ நான் இனிஷியலி சொன்ன மாதிரி டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா
இந்த ஸ்விங் ஹை தான் என்னோடய டார்கெட். ஸோ என்னோடய டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1 மந்த் கிட்ட ஹோல்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ஹிட் ஆனிச்சு. ஸோ இந்த ஸ்விங் ஹை தான் என்னோடய டார்கெட். ஸோ இதுதான் நான் வந்து டார்கெட் லெவலாக வச்சுருந்தேன். என்னோட ஸ்டாப் லாஸ் 4990. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1:9 மாதிரி நமக்கு ரிஸ்க் ரிவார்டு கிடச்சிருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து ட்ரேட் பிளானாக இருந்தது. ஸோ அது வந்து ஈஸியாக எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. பட் இதுக்கு இன்பிட்வீனில் இதோட ஹோல்டிங் டைம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1 மந்த், நியர்லி 30 days. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட மூவ்மெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இருக்கிறதுலே ஸ்விங் ட்ரேடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டைமில் என்ட்ரு பண்ணிட்டு நம்மளோட ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிட்டு இந்த ஹோல்ட் பண்ணுறதுலாம் இருக்குது. ஸோ என்னோட ட்ரேட் செட்டப் எப்படி மூவ் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ட்ரு பண்ண உடனே ஒரு நல்ல மொமெண்டம் அந்த டே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்த டே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி கன்சால்டேஷன். அதுக்கப்புறம் 3rd டே பார்த்தீங்கன்னா நல்ல கேப் அப், அப்புறம் ஒரு அதோட ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகிடுச்சு. பட் 4th டே பார்த்தீங்கன்னா பயங்கரமான டிராஸ்டிக்கான ஃபால். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ 1 hourல போனால் ஒரு பெரிய ரெட் கேண்டில் தெரியும். ஸோ இந்த இடத்துல இங்கே பாருங்கள், பயங்கரமான ஃபால். ஸோ ஒரு பிகினராக இருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல பேனிக் ஆகி இந்த இடத்துல எக்ஸிட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த குட்டி ப்ராஃபிட்டே போகுதுன்னு சொல்லிட்டு எக்ஸிட் பண்ணிடுவாங்க. ஸோ பட் நான் அப்படி பண்ணல. ஆக்சுவலி இந்த ட்ரேடில் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி நிறையா ட்ரேட்ஸ் எடுத்ததுனால எனக்கு ஒரு ப்ரியராக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ட்ரேடை வந்துட்டு நம்ம வந்துட்டு இவ்வளோ ஃபாலோ ஆனாலுமே நம்ம ஹோல்ட் பண்ணுறதுக்கான கன்விக்ஷன் வந்துடும். பிகாஸ் இந்த ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியான சொல்லிடலாம், பயங்கரமான அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இந்த ஒரு ஃபேஸுன்றது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு கரெக்ஷன் ஃபேஸ் தான். இந்த இடத்துல நடந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதே மாதிரி இது ஒரு கரெக்ஷன் ஃபேஸ் தான்ன்றது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸில் தான் தெரியும். நீங்கள் பிகினிங்காக ட்ரேட் பண்ணும்போது இது வந்துட்டு ஹோல்ட் பண்ணுறதுக்கான கன்விக்ஷன் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது. ஸோ பை எக்ஸ்பீரியன்ஸ் இது உங்களுக்கு வந்துடும். ஸோ நான் நினச்ச மாதிரி அதுதான். ஆஃப்டர் திஸ் கரெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப ஒரு அப் ட்ரெண்ட் வர ஆரம்பிச்சு. ஸோ இதில் எனக்கு திரும்பவும் கன்விக்ஷன் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன் இருந்துச்சு ஹோல்ட் பண்ணுறதுக்கு. பட் திரும்பவும் ஒரு கரெக்ஷன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது இந்த ஸ்விங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பையிங் மொமெண்டம் வந்து. ஸோ இந்த ஹையை கிராஸ் பண்ணும்போது எனக்கு இந்த ட்ரேட் வந்து நல்ல அவுட்கம் வரும்னு சொல்லி எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. ஸோ நான் இந்த இடத்துல எல்லாமே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, என்னோடய ஸ்டாப் லாஸை மட்டும் நான் ட்ரையல் பண்ணிகிட்டே வந்தேன். ஸோ இந்த இடத்துல, அதுக்கப்புறம் இந்த இடத்துல, இந்த மாதிரி. ஸோ என்னோடய என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா 5074 இந்த ஏரியாவில் இருந்துச்சு. ஒவ்வொரு மூவ்க்கு அப்புறமும் என்னோடய ஸ்டாப் லாஸை மட்டும் தான் ட்ரையல் பண்ணிட்டே வந்ததே தவிர இந்த ட்ரேட்லேருந்து நான் எக்ஸிட் ஆகவே இல்லை. ஸோ ஏன் இந்த மாதிரி பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட ரிஸ்க் ரிவார்டு பார்த்திங்கன்னா ஒரு 1:9 மாதிரி. ஸோ இவ்வளோ பெரிய ரிஸ்க் ரிவார்டு நமக்கு கிடைக்கணும்னா நம்ம அந்த ட்ரேடை வந்துட்டு இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். ஸோ ஃபைனலி இந்த டே July 3 நினைக்கிறேன். ஸோ இந்த டே வந்து எனக்கு டார்கெட் ஹிட் ஆனிச்சு. ஸோ இதுதான் என்னோட லாஸ்ட் மந்த் எடுத்த ஸ்விங் ட்ரேடோட பெஸ்ட் ட்ரேட்னு நான் சொல்லுவேன் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. அண்ட் நான் ஹோல்ட் பண்ணதுமே வந்துட்டு என்னோடய கன்விக்ஷன் நல்லா இருந்ததுனால இந்த ஒரு ரிசல்ட் எனக்கு கிடச்சிது. ஸோ நீங்கள் யாராவது ஸ்விங் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இது உங்களுக்கு பயங்கரமான ஒரு ஹெல்ப்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். ஸோ இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து கேட்டிங்கன்னா நியர்லி 30,000. ஸோ குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா அரௌண்டு ஒரு 6 குவான்டிட்டின்னு நினைக்கிறேன். ஸோ ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4,600 சம்திங். ஸோ அதோட ட்ரேட் புக் வந்து நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவில் வந்து எதாவது லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ ஃபினான்ஸ்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் வச்சுருக்கோம். ஸோ ஆல்ரெடி நாங்கள் நிறையா ரீல்ஸ் கண்டென்ட்ஸ் போட்டுட்ருக்கோம் ரிகார்டிங் த ட்ரேடிங் வீடியோஸ். ஸோ இது நீங்கள் தெரியலனா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதில் ஃபாலோ பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ யூடியூப் சேனல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். லாங் வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ட்ரேட் டீகோடு, ஸ்டாக் அனாலிசிஸு, பொட்டென்ஷியல் ஸ்டாக்ஸ் ஃபார் ஸ்விங் ட்ரேடிங். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் நம்ம வந்துட்டு ஃபர்தராக ஃபியூச்சரில் போடுவோம். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்துட்டு உடனே வந்துடும். ஸோ இதில் உங்களுக்கு நல்லாவே லேர்னிங் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்களோட ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ட்ரேடிங் கம்யூனிட்டி ஏதாவது இருந்தீங்கன்னா அதில் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் பாய்.